Vandipeda Civil Engineering Tamil Vandipeda channel on behalf of SKP Citadel Academy கோயம்புத்தூர். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனாக படித்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நல்ல புத்தாண்டாக அனைவருக்கும் இருக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னுடைய கண்டினியூஷனாக ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன் பீம்ஸ் அந்த டாபிக் நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக முடிந்த அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி, ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு யூனிட்டுக்கு மேலே இருக்கும் அது ஆக்சுவலாக. ஓகே, அதை சிம்பிள் பீம்ஸுக்கு மாத்திரம் இது பண்ணி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சிலபஸில் என்ன இருக்கோ அதை இது பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஜஸ்ட்டு அந்த இது இருக்குல்ல டிஃப்ளெக்ஷனுடைய ஃபண்டமெண்டல் இது இருக்குல்ல டெஃபனிஷன் அண்ட் டபுள் இன்டெக்ரேஷன் மெத்தனுடைய டெஃபனிஷன்ஸ், ஒரு சின்ன ரெண்டு அந்த ஈக்குவேஷன்ஸ், பேசிக் டிஃப்ளெக்ஷன், எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன், அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் கேசஸ் ஆஃப் டிஃப்ளெக்ஷன்ஸ், ப்ளஸ் அப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வழக்கம் போல் அந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல டிஎன்பிசிக்கு இதில் இதுவரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம பார்த்து அதனுடைய ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் பின்னாடி தான் இருக்குது, ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ டேபிளேஷன் ஃபார்மில் கன்சைஸ் ஃபார்மில் நான் மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இதை தமிழில் நம்ம சொன்னான்னாக்க இதெல்லாம் உத்தரங்கள் என்று போன வீடியோவில் பார்த்தோம். பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் போடும்போது இவை வளையும் போது அப்புறம் என்ன ஆகுனாக்கா அவைகள் தொய்யும். அதுக்கு பேர் டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷனை இதுக்கு முன்னாடி இது பண்ணும்போது அதை விகலம் அப்படின்னு விகலம் என்பதை ஸ்ட்ரெயினுக்கு சொல்லிட்டு, அப்புறம் இது விலக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையால் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்போ விலக்கம் அப்படின்னாக்கா அது டிஃபர்மேஷனுக்கும் அது விலக்கம் என்பதாக தான் பொருந்தும். அதனால் எதுவாக இருந்தாலும் தொய்கிறதுக்கு தான் சஸ்பென்ஷன் கேபிள் தொய்கிறது. அப்புறம் மற்றபடி ஒரு கூரையில் கட்டியிருக்கக்கூடிய கொடி இருக்குல்ல, துணி காய போடுகிற கொடிகளில் வெயிட் ஏற ஏற ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் அது டிஃப்ளெக்ட் ஆகி நீங்கள் ஷர்ட்டு போட்டிங்கனாலாம் ஒன்றும் அது ரொம்ப டிஃப்ளெக்ட் ஆகாது. தட் இஸ் அ ஸ்மால் டிஃப்ளெக்ஷன். ஒரு பெரிய பெட்ஷீட்டை துவைச்சி வாஷ் பண்ணி ஈரத்தோடு அதை சரியாக, ஏன்னா ஃபுல்லாக புளிய முடியாது, அப்படி போடும்போது ஒரு பெட்ஷீட் போடும்போது நிச்சயமாக அந்த டிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மெயின்லி வீல் அசியூம் த டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் வெரி ஸ்மால், சம்திங் லைக் யூ ஆர் புட்டிங் ஸ்மால் வெயிட் கிளாத், அந்த மாதிரி ஷர்ட்டு இல்லைனா சாரீஸ், இந்த மாதிரி சின்னதாக இது பண்ணும்போது ஒரு பீமில் என்ன டிஃப்ளெக்ஷன் இருக்கோ அதை தான் எலாஸ்டிக் தியரி பேசிக்கலி அசியூம்ஸ் தட் ஆல் அவர் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் ஸ்மால் டிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ஸ்மால் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா இருந்தால் தான் அந்த நம்ம இது கிளாஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கலாம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை இங்கே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். தென் தொய்வுகள் என்பவை வலிவு இழப்பு அல்ல, முற்றிலும் இடிந்து போவதும் அல்ல. ஸோ எக்ஸசிவ் டிஃப்ளெக்ஷன்ஸ், எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன்ஸ் இஸ் இன் எக்ஸஸ் இஸ் நாட் அ ஃபெயிலியர் ஆர் கொலாப்ஸ். ஸோ எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன் சொன்னாலே தேர் ஆல் ரெக்கவரபிள் டிஃப்ளெக்ஷன். லோடு ரிமூவ் பண்ண பிறகு அது இட் வில் கண்டினியூ. பட் சஸ்டைண்டாக இந்த டிஃப்ளெக்ஷன் வில் பி ஆல்வேஸ் தேர் த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். அது இருக்கும். பட் அது இட் இஸ் நாட் அ கண்டிஷன் ஆஃப் கொலாப்ஸ் ஆர் ஃபெயிலியர். இட்ஸ் கால்ட் அஸ் எ டிஸ்கம்ஃபர்ட் ஃபார் த யூசர்ஸ் ஆர் இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்டை அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, மேலதிக தொய்வுகள்னாக்கா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் பயன்பாட்டுக்கு இடையூறு. ஒரு கர்வர்ட் டிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்லாபில், இப்போ நீங்கள் டிம்பர் ஹவுசஸ் எல்லாம் நம்ம வேறு ஏதாவது இப்போல்லாம் நீங்கள் ரிசார்ட்டில் தான் பார்க்க முடியும். பழைய காலத்தில் நிறைய வீடுகள் டிம்பர் ஹவுசஸாகவே கட்டியிருப்பாங்க. ஓகே, இப்போல்லாம் எங்கேயாவது ரிசார்ட் போனால் தான் பார்க்க முடியும், இல்லைனா இதுக்கு ஆதிவாசிகள் குடியிருக்கக்கூடிய அந்த வீடுகளில் தான் பார்த்தா தான் டிம்பர் ஹவுசஸ் பார்க்க முடியும். இல்லைனா மேல்நாடுகளில் அதுதான் யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில் தான் டிம்பர் ஹவுசஸ். அந்த பலகையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஈஸியாக டிஃப்ளெக்ட் ஆகும் when compared to a reinforced concrete slab because it's very rigid, ஆர் ஸ்டீல் ஸ்லாப் அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகும். பிரிட்ஜ், டெக்கு இதெல்லாம் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னாக்க பிகாஸ் ஆஃப் த இதுதான். ஓகே, ஸோ பின்னாடி வில் சி அது வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட். ஓகே, ப்ரொபோர்ஷனல் டு த லோடிங் டைப்ஸ், சுமைகளின் விகிதாச்சாரத்தில் விளையும். ஸோ லோடு இன்க்ரீஸ் ஆக நார்மலி த டிஃப்ளெக்ஷன் வில் ஆல்சோ லீனியர்லி மொராலிஸ் லீனியர்லி இன்க்ரீசஸ். ஓகே, எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன் லீனியராக தான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் லேபரேட்டரியில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே
நீங்கள் சிம்பிள் பீம்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு சிம்பிள் சப்போர்ட்டில் வச்சு இது பண்ணும்போது எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷனோட நீங்கள் வந்து அதுக்கு ரீடிங் எடுத்துகிட்டு முடிச்சிருவீங்க. ஓகே. அப்புறமா வந்து இந்த ஈவன் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரியில் கூட வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஸ்கேல் 1 மீட்டர் ஸ்கேலை வச்சு ஒரு பாயிண்ட் எட்ஜில் வச்சு சின்ன சின்ன வெயிட் போட்டெல்லாம் டிஃப்ளெக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது எல்லாமே வந்து ஆக்சுவலாக ஸ்மால் டிஃப்ளெக்ஷன்ஸ். ஓகே, தேர் ஆல் எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ வந்து ஒவ்வொரு லோடாக ஒவ்வொரு பீஸ் ஆஃப் லோடை நீங்கள் லேபில் போடும்போதே பார்த்துருப்பீங்க, இட் வில் பெண்ட். ஓகே, அண்ட் இட் வில் டிஃப்ளெக்ட். ஓகே, அப்போ வந்து லீனியராக வந்து வேரி ஆகும். தென் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வடிவம் பொறுத்து மாறுபடும். இப்போது டெப்த் ஆஃப் த பீம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகே, ஷார்ட் பீம் ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்கேல் மாதிரி. ஓகே, அது வந்து ரொம்ப டிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஸ்கேலே நீங்கள் திருப்பி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, யுவர் டிஃப்ளெக்ஷன் will be, because your moment of inertia will be more. வந்து பிரெத் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர், ஒரு டிம்பர் பீம் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் வித், இல்லைனா 150 mm வித் 300 mm டெப்த் இருக்கு இல்லையா, அந்த பீமை வந்து 300 mm டெப்த்தில் வச்சுட்டிங்கன்னா you will have the moment of inertia as BdQ/12. D is equal to 300 mm. அதே பீமை வந்து அப்படியே படுக்க வசத்தில் வச்சிங்கனாக்க 15 சென்டிமீட்டர் or 150 mm will become the depth. ஸோ அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக குறைஞ்சிரும். ஓகே, ஓகே, பிகாஸ் பிடி கியூப் வந்து 150 கியூப் இன்ஸ்டெட் ஆஃப் டி கியூப் வந்து 300 கியூபுக்கு வந்து 150 mm குறைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து எது லார்ஜர் டைமென்ஷனோ, பிஎன்டியில் எது லார்ஜரோ, ஸோ அந்த டைமென்ஷன் தான் நாம் வந்து இது வந்து பீமை வந்து நார்மலி ரெஸ்ட் பண்ணுவோம். ஸோ தென் வந்து இடைத்தூரம் இல்லைன்னா ஸ்பேன் ஆர் லெங்து அது இன்க்ரீஸ் ஆக, ஏன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து WL³ ஓகே 3I ஆர் WL⁴ இது இருக்கு இல்லையா 5, அதுவே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடாக இருந்தாக்கா 5/384 WL⁴/EI அந்த மாதிரிலாம் வரும் ஃபார்முலாஸில். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இது இருக்குல்ல, இந்த வர்க்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது தேர்ட் ஆர்டர், ஓகே, கியூபிக் 4th ஆர்டர் அப்படின்னு போகும்போது வந்து லெங்க்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பீமோட லெங்க்து தான் ஆல்ரெடி வி ஹவ் அப்படி இருந்தால் தான் இட்ஸ் அ பீம். ஸோ வி ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் த ப்ரீவியஸ் வீடியோ. ஓகே, இப்போ இந்த length of the member is considerably very large when compared to the breadth and depth, it's called as a flexural member or beam அப்படின்னு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே, நாம் வந்து இப்போது டீட்டெயில் டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நான் யூ டோல்டு த ஸ்லாப் வர பலகைன்னு சொன்னா இல்லையா, இது வந்து காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் டைவிங் போர்டு. ஒரு நீச்சல் குளத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ரிமூவபிள் டைவ் போர்டு. இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகே, பட் இது வந்து இது போர்டு. ஓகே, இதில் வந்து ஸ்விம்மரை வந்து ஏறி குதிப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்விம்மர் வந்து ரொம்ப எட்ஜுக்கு முன்னாடி போயிட்டு குதிக்கிறது முன்னாடி இஸ் அப்ளைங் த மேக்ஸிமம் ஃபோர்ஸ். லெஃப்ட் லெக்கில் வந்து கம்ப்ளீட் வெயிட்டை வந்து கொடுத்து அவர் இது பண்ணிட்டார். ஜஸ்ட்டு ஸ்விம் பண்ண போகிறார், ரைட் லெக் ஆல்ரெடி தூக்கிட்டார், இந்த லெக்கையும் தூக்கிட்டார்னா ஹி வில் ஜம்ப். அந்த பொசிஷனில் யூபிசி த டிஃப்ளெக்டட் கான்ஃபிகரேஷன். ஓகே, இந்த போர்டு வந்து இட் வில் பி டிஃப்ளெக்ட் சின்ஸ் இட்ஸ் மேட் அப் ஆஃப் எலாஸ்டிக் மெட்டீரியல். ஜம்ப் பண்ண பிறகு இட் வில் கம் பேக். Okay, it will come back to the original proportion. So this is a case of a maximum deflection or larger deflection in the case of elastic materials. Okay, now we will come into the mathematical part. So ரொம்ப கம்மியா இந்த ஒரு பீரியட் ஸ்லைடில் தான் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். ஓகே, you don't have afraid or பயம்லாம் பண்ண வேண்டாம். ஒரு கேண்டிலிவர் பீம். ஓகே, திஸ் டயக்ராம் ஓகே ஒரு லோடெல்லாம் சும்மா ஹேண்ட் ரிட்டன்லேயே நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, this is the elastic curve, the deflected shape of the curve. ஓகே, கர்வுனாக்கா வளைகோடு, ஆனால் அது எலாஸ்டிக் தன்மை உள்ள இதனுடைய பீமினுடைய இதற்குள்ள தொய்வை குறிப்பதால் இது வந்து ஒரு ஒன்று இது இருக்கு இல்லையா, இதுவே வந்து ஒரு சின்ன 1 டைமென்ஷனல் எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணும்போது இந்த கோடையும் வந்து நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். இதில் வந்து வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த கர்வேச்சர். ஓகே, வில் ரெப்ரசன்ட் இட் இன் டர்ம்ஸ் 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு செக்ஷன் எக்ஸில் எடுத்து அதுலேருந்து ஒரு டிஎக்ஸ் தள்ளி இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த லெங்த் ஆஃப் த ஸ்மால் எலிமெண்டல் லெங்த் ஆஃப் த பீம், இதில் இந்த டிஃப்ளெக்டட் இருக்குல்ல, டிஃப்ளெக்டட் கர்வில் இதுக்கு நேர ஒரு பாயிண்ட், இதுக்கு நேர பாயிண்ட். ஸோ தெர் வில் பி 2 ஆர்க். இது கொஞ்சம் இது பண்ணி போட்டிருக்கேன் இந்த இடத்துல, வேணும்னு இந்த கர்வு வந்து நான் பெண்ட் பண்ணி போட்டு கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதா பண்ணியிருக்கிறேன். ஸோ த இன்க்ளூடட் ஆங்கிள் இஸ் d θ, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து r. ஓகே,
இது ஸ்மால் டிஃப்ளெக்ஷனுக்கெல்லாம் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆரை விட இந்த ஆழி கொஞ்சம் பெருசாக இருக்கும். தட் இட் கேன் பி நெக்லெக்டட். ஓகே, ஸோ தென் வந்து இப்போ இதுக்கு ஒரு டேஞ்சண்ட் வரைஞ்சிங்கனாக்க, ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சண்ட் வந்து தீட்டா, ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சண்ட் வரைஞ்சா இட்ஸ் அ டி தீட்டா. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுக்குள்ள டி தீட்டா. ஓகே, சில on an elemental there is an increase in elemental, okay, deformation or rotation இருக்கு இல்லையா, அந்த தீட்டாங்கிறது தான் வந்து இங்கே வந்து it becomes the rotation of the curve, or theta will see like just in few seconds we will define it as a slope of the curve. இந்த டேஞ்சண்ட் வரைஞ்சி டேஞ்சண்ட்டுக்கும் ஹரிசாண்டலுக்கும் நீங்கள் உள்ள ஆங்கிளை மெஷர் பண்ணிங்கனாக்க it becomes the slope of the curve, elastic curve. Okay, so in the data value வந்து r d theta is equal to dx. Okay, this is a fundamental relationship. Okay, since theta is equal to small, we are assuming small deflection theory. இன்ஃபேக்ட் இதை பார்த்தீங்கன்னாக்க இதை ஒரு இதை பர்பண்டிகுலர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்படி மெஷர் பண்ணி டிஎக்ஸ்னு வச்சுக்கிட்டீங்க, இட் வில் பி சம்திங் லைக் டேன் தீட்டாங்கிற மாதிரி வச்சுக்கணும். இதை ஆர் டேன் தீட்டா அப்படின்லாம் இது இருக்கணும். பட் சின்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வெரி ஸ்மால், அதை வந்து நம்ம அப்படியே டி தீட்டான்னு எடுத்துக்குவோம். ஆர் டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ். இப்போது டி தீட்டா பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இப்போ இது ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க, ஓகே, அப்போ 1/r ஆகிடும். அப்போது ஆல்ரெடி வி ஹவ் டிஃபைன்ட் இட் இந்த வேல்யூ ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வெரி ஸ்மால். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, இது வந்து இந்த ஒய்ங்கிறது வந்து டிஃப்ளெக்ஷன், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கடைசியில். ஓகே, திஸ் இஸ் வாட் வி ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ இட் பிகம்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஒய், இது வந்து ஸ்லோப் ஆகிடும். ஸோ தென் டி பை டிஎக்ஸ் இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ்னாங்க டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/r. ஸோ திஸ் பிகம்ஸ் அ கர்வேச்சர். இப்போ சிம்பிள் பெண்டிங் தியரியில், ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் தான் இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக இது பண்ணலாமான்னு. அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் திஸ். ஸோ m/y equal to sigma y by y, m/I moment of inertia, சிக்மாங்கிறது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஒய்ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபைபர் ஆஃப் த பீம் இந்த கிராஸ் செக்ஷன், ஓகே, எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் எட்ஜில் உள்ளது. E/r, ங்கிறது வந்து மாடஸ் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இப்போ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா m/I is equal to E/r. அப்போ 1/rங்கிறது வந்து m/EI, இந்த E வந்து இந்த இது இருக்குல்ல நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு m/EI. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ளக்சர். ஃப்ளக்சர்னா பெண்டிங். ஓகே, ஸோ இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் EI இன்ட்டு டி ஸ்கொயர் பை டிஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m. இந்த ஃபார்மில் வந்து நாம் இது ஜென்ரலாக எழுதிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வி ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இந்த இது இருக்குல்ல டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டாங்கிற ஸ்லோப்பும் இந்த வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் அட் எனி பாயிண்ட். இதுதான் நம்ம அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த என்டையர் இந்த ஸ்டடி ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணாங்க ஸோ இட்ஸ் அ செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இது என்ன அப்போ நேர்முக இது இருக்கா வகை கெழு சமன்பாடு அப்படின்னு அதுக்கு வந்து தமிழில் சொல்லுவோம். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/EI இன்ட்டு a single integral m. ஓகே, ஓகே, இது இன்டகிரேட். ஓகே, யூ வில் ஹேவ் அ கான்ஸ்டன்ட். நார்மலாக ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கும் இதை இன்டகிரேட் பண்ணும்போது. ஓகே, இன்டகிரேட்டிங் அகெயின் y இஸ் ஈக்குவல் டு ஒரு C1 ஒன்று வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக y இஸ் ஈக்குவல் டு 1/EI டபுள் இன்டகிரல் ஆஃப் m. ஸோ இந்த இன்டகிரேஷன் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க நியூமெரிக்கல் வேல்யூ. யூ வில் ஹேவ் ஃபைனலி y வில் பிகம் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் திஸ் இன்டகிரல் வேல்யூ ப்ளஸ் ஒரு constant of C1 plus C2. You know, there are two integrations, so there will be two constants. Okay, hence by applying the technique of successive integration and solving the constants of integration C1 and C2 with known values of slope and deflection at boundaries, we can obtain the slope and deflection. ஸோ எங்கே ஏதோ ஒரு சப்போர்ட்டில் பவுண்ட்ரியில் நார்மலி நமக்கு தெரியும். அதுக்கு we will call it as a boundary conditions அப்படின்னு டெக்ஸ்ட் புக்கில் எழுதியிருப்பாங்க. பவுண்டரி கண்டிஷன் தான் நத்திங் பட் இதில் வந்து என்ன வேல்யூ அதுக்கு ஸ்லோப்புக்கு டிஃப்ளெக்ஷனுக்கும். இப்போ இது வந்து இட்ஸ் அ கேண்டிலிவர் பீம் ஃபிக்ஸ்ட் அட் ஒன் எண்ட். நன்றாக ஒரு முனையில் நன்றாக பிடித்து தாங்கப்பட்ட உத்தரம், ஒரு முனை பிடிமான உத்தரம் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதில் ரிஜிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால
இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அது 0. ஓகே, ஜஸ்ட் அட் எல் ஈக்குவல் டு இது வந்து டோட்டல் லெங்த் வந்து ஸ்பேன் வந்து எல்லுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஓகே, இப்போ அங்கேருந்து எடுக்கிறீங்க. ஸோ இந்த ஃபிக்ஸட் எண்டில் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0, எல் ஈக்குவல் டு 0னா இது வந்து ஒரு இதுவும் வந்து 0, ஸ்லோப்பும் ஈக்குவல் டு 0, டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த கண்டிஷன் 2 கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த 2 கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கனாக்கி பண்ணி இந்த ஈக்குவேஷன் ரெடியூஸ் பண்ணால் யூ வில் கெட் த வேல்யூஸ் ஆஃப் ஸ்லோப் சம் டிஃப்ளெக்ஷன். ஸோ திஸ் மெத்தட் இஸ் நோன் அஸ் த டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். Okay, so it is the basic method which is having the fundamentals, so derived from the mathematical theory. Okay, இது வந்து there is a basic general method. Okay, this is called as a double integration method. There are other methods suggested by many people who has done a lot of research in this area. So one is suggested by Macaulay's method or Wilson method. Wilsonum அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிக்காரு ஃபைனலாக. இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் when the loading pattern is multiple, that is நிறைய கான்சன்ட்ரேட்டட் லோடு இருக்குது, சிங்கிள் கான்சன்ட்ரேட் லோடோ இல்லை த்ரூ அவுட் த ஸ்பேன் வந்து ஒரே டைப் ஆஃப் யூடியோலோ இல்லாமல் நிறைய கான்சன்ட்ரேட் லோடு மாத்திரம், இல்லைனா ஒரு கான்சன்ட்ரேட் லோடு பாதியில் 2-3 கான்சன்ட்ரேட் லோடு ஒரு பார்ட் யூடிஎல், இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் will cover the full span. There will be discontinuity, the மைனஸ் ப்ளஸ் ஆகிறது, கான்ட்ராஃப்ளெக்சர் மாறி வந்து அந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து மாறுறது எல்லாமே there is a discontinuity in the bending moment diagram. அந்த கேஸில் வந்து இந்த மெத்தட்ஸ் will be more useful to evaluate the constant C1 C2 இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி இந்த டபுள் இன்டகிரேஷன் மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தட்ஸ் கால்ட் as a Macaulay's method. Moment area method, so this is easier than the other two methods. It's based on the most two theorems. ஸோ அந்த மொமெண்ட் டயக்ராம் இருக்கு இல்லையா, 1/EA மொமெண்ட் டிவைடட் பை EA டயக்ராம் இருக்குல்ல, அந்த டயக்ராமுக்கு வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து அந்த டயக்ராமை பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு திருப்பி அதிலேருந்து நம்ம வந்து ஒரு 2 தியரமை யூஸ் பண்ணி அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணாங்க. யூ வில் இன்டைரக்ட்லி ஃபைண்ட் அவுட் ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் ஆஃப் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நாம் வந்து கொஞ்சம் வந்து இப்போ இது வந்து அப்ளை பண்ணி இது பண்ண முடியும். தென் த கான்ஜுகேட் பீம் மெத்தட். ஸோ மெனி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இப்போ ஒரு கிரவுண்ட் ஸ்டோரி காலம் வந்து நம்ம ஹெவியாக வந்து போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு IS HV 415 ஒரு செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு 3rd floor 4th floor மல்டி ஸ்டோரிட் ஸ்டீல் பில்டிங்கில், இண்டஸ்ட்ரியல் பில்டிங் ஆர் மல்டி ஸ்டோரிட் ஃபாரின் கண்ட்ரீஸில் பண்ண மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வில் ஹேவ் த இது இருக்கும் இல்லையா, இது டைமென்ஷனை குறைச்சிக்கலாம் கன்ஸ்ட்ரப்டா அப்படின்னாக்க ஒரு IS HB இது 300 போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த பீமோட கிராஸ் செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறிடும். ஸோ அப்போது இட்ஸ் அ வேரியிங் கிராஸ் செக்ஷன். ஓகே, அதுவே ஒரு கேண்டிலிவர் பீம்லேயும் அந்த மாதிரி போட வேண்டியது வந்துனாங்க. ஸோ இட் பிகம்ஸ் அ வேரியிங் கிராஸ் செக்ஷன் பீம். இல்லை மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் பார்ட்ஸ் மிஷின் காம்பனன்ட்ஸில் நிறைய இந்த மாதிரி கேசஸ்லாம் வரும். அப்போ வந்து நம்ம வந்து வி கேன் யூஸ் த கான்ஜுகேட் பீம் மெத்தட். ஸோ மேஜர் அப்ஜெக்டிவ் வந்து அதுக்கு பேர் வந்து ஃபைண்ட் அவுட் த மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் த பாயிண்ட் ஆஃப் அக்கரன்ஸ். பெருமத்தையும் அதன் நிகழ்விடமும் அது எங்கே ஏற்படுது, ஓகே, ஃப்ரீ எண்ட்லையா ஃபிக்ஸட் எண்ட்லையா இல்லை இன்பிட்வீன் த ஸ்பேனில் எங்கேயாவதா, டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் லோடிங். அப்புறம் டு ஃபைண்ட் த ஸ்லோப் அட் த சப்போர்ட்ஸ், முனைகளில் மோஸ்ட்லி வந்து அதனுடைய எண்டில் தான் அந்த ஸ்லோப்பை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும், சப்போர்ட்லேயோ இல்லை ஃப்ரீ எண்ட்லேயோ. பிகாஸ் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிற இடத்துல அந்த டேஞ்சன்ட் வந்து ஹரிசாண்டல் ஆகிடும். ஓகே, சப்போஸ் மிட் ஸ்பேனில் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து மெஷர் பண்ணிங்கனாக்கா இட் வில் பி ஹரிசாண்டல், தீட்டா வில் பி ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஸ்லோப் இருக்காது. ஓகே, ஸோ we will now see some of the standard cases of deflection of a beam, okay, taken from the standard textbooks. Okay, the simple cantilever with a point load. Okay, theta is equal to du by dx. இது வந்து x எப்படி எடுத்துக்கிட்டா இது வந்து ஜெனரல் எக்ஸ்பிரஷன். ஸோ theta a equal to 0. theta a வந்து அந்த பிடிபானம் உள்ள முனை, ஓகே, ஃபிக்ஸட் சப்போர்ட், theta a equal to 0. ஓகே, அப்புறம் theta yb டிஃப்ளெக்ஷன், மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து தீட்டா பியில் வந்து இட் இஸ் PL². இந்த ஃப்ரீ எண்டில் என்ன தீட்டானாங்க PL² by 2EA. அதே மாதிரி வந்து இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ இந்த செகண்ட் இருக்கிறது வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். இது வந்து ஈக்குவேஷன் டு ரெப்ரசன்ட் த வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ் வந்து நீங்கள் இங்கே எடுத்து L/2 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட், ஓகே, யூ வில் கெட் த ஸ்லோப் அட் L/2 அண்ட் யூ வில் கெட் த டிஃப்ளெக்ஷன் இன் த L/2. இல்லை x is equal to 1/3 கொடுத்தாலும் சரி, ஓகே, 1/3 from the
இதற்குள்ள இந்த எண்டிலேருந்து மெஷர் பண்ணும்போது. ஓகே, இந்த படம் வந்து திருப்பி போட்டிருக்கிறாங்க. நான் வந்து ஃப்ரீ எண்ட்லேருந்து எக்ஸ் கன்சிடர் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் 1 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன்ஸ். இதில் வந்து வேரியஸ் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணால் யூ வில் கெட் திஸ். ஸோ தீட்டா பி வந்து பிஎல் ஸ்கொயர் பை 2EI, இது வந்து ஒய்பிஸ் ஈக்குவல் டு பிஎல் ஸ்கொயர் பை 3EI. இதை கரெக்டாக இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது 2, இது 3. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தென் இப்போ வந்து இதுவே யூடிஎல் ஆச்சு அப்படின்னாங்க. ஓகே, இப்போ இது திஸ் இஸ் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். தீட்டா ஏ ஈக்குவல் டு 0, தீட்டா பி இஸ் ஈக்குவல் டு QL ஸ்கொயர் டிவைடட் பை 6EI ஆகிடும். ஓகே, இது கன்சிடபிளாக இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து QL பவர் 4 பை 8EI. இங்கே பாருங்கள், L பவர் 4. அதாவது சின்ஸ் Qங்கிறது வந்து லோட் பர் யூனிட் லென்த்து. ஓகே, இதுவே வந்து டோட்டல் லோடுன்னு வச்சு போட்டிங்கனாக்கா இது கேபிட்டல் Q இன்டு L பவர் 3ன்னு போட்டுக்கலாம். ஆனால் WL கியூப்னு போடணும். பட் அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த கன்ஃபியூஷன் வந்து நிறைய கொஷின்ஸில் வரும். அதை யூஸ் பண்ணி எக்ஸாமினேஷன்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக கொஷின் கேட்டிருப்பான். ஓகே, திஸ் இஸ் த அனதர் கேஸ். ஒரு அட் அ டிஸ்டன்ஸ் A there is a point load. ஓகே, அப்போ வந்து திஸ் இஸ் ஆர் த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் தீட்டா அண்ட் ஒய். ஸ்லோப் அட் A 0, ஸ்லோப் அட் C, அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு கீழே தான் யூ கேன் ஏபிள் டு மெஷர் த ஸ்லோப். ஏன்னா இது ஃபிக்ஸட் பீம், இங்கே 0, ஆனால் இந்த இடத்துல வந்து தெர் வில் பி a ஸ்லோப். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு PA ஸ்கொயர். அங்கே L ஸ்கொயர்னு போட்டிருந்தோம் இல்லையா, அது போல் எந்த டிஸ்டன்ஸில் பாயிண்ட் லோடு ஆக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல PA ஸ்கொயர் டிவைடட் பை 2EI. இப்போ வந்து டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னாங்க, PA கியூப் பை 3EI. இது வரைக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் கேஸ்னுடைய ரிசல்ட் ப்ளஸ் PA ஸ்கொயர் பை 2EI. ஓகே, மல்டிப்ளைட் பை L மைனஸ் A, இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஓகே, அதனால் ஸோ இதை ரெடியூஸ் பண்ணாங்க. PA ஸ்கொயர் பை 6EI டிவைட் பை 3LA. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து 6A வச்சுருந்தோம் இல்லையா, அது மாதிரி. ஓகே, 6EI பை 3L ஸ்கொயர். ஓகே, இது வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். தென் இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு யூடிஎல் இருக்குது, பார்ட்டி யூடிஎல். ஸோ அப்போ தீஸ் ஆர் த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, திஸ் இஸ் த ஸ்லோப் அட் த எண்ட். ஓகே, தீட்டா சி அண்ட் தீட்டா பி ரெண்டுமே இது ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த யூடிஎல்னுடைய டோட்டல் எஃபெக்ட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. தெர் இஸ் நோ லோட் அட் ஆல். ஓகே, இந்த பாயிண்ட் லோடோட எஃபெக்ட், இந்த யூடிஎலுடைய எஃபெக்ட் வந்து இதுக்கு வராது. பிகாஸ் இது வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூவாக இங்கே கன்சிடர் பண்ணி மொமெண்டெல்லாம் எடுப்போம். ஸோ தீட்டா சி அண்ட் தீட்டா பி ஈக்குவல் டு QAQ பை 6EI. இந்த ஸ்லோப்பு ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்கு மேலே லோடு இல்லைனாலும் ஃபர்தராக ரொம்ப வளையாது அது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். ஓகே, Y இஸ் ஈக்குவல் டு QA கியூப் டிவைட் பை 24EI இன்டு 4L மைனஸ் EAன்னு வந்துடும். ஓகே, இப்போது அதே கேண்டிலிவரில் இந்த எண்டில் யூஆர் ஹேவிங் எ மொமெண்ட். ஓகே, ஆர் இப்படி இந்த இடத்துல இங்கே ஒரு கப்புள், இந்த எஃபெக்ட் ஆஃப் மொமெண்ட் வில் பி ஆக்டிங் த்ரூ அவுட் த beam with the same value. ஓகே, இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஓகே, mx by EI, mx ஸ்கொயர் by EI சிம்பிளா. ஓகே, இது தீட்டா ஈக்குவல் டு 0, தீட்டா பி ஈக்குவல் டு ML by EI. ஓகே, டிஃப்ளெக்ஷன் வந்து YL ஸ்கொயர் பை 2EI. அந்த மாதிரி வந்து இந்த YBங்கிறது வந்து ML ஸ்கொயர் பை. இப்போ இதுவே இட்ஸ் எ யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு அப்படின்னாங்க. இங்கே 0வாகி இங்கே மேக்ஸிமம் ஃபிக்ஸட் ரெண்டு போல் 0 இதுவாக இருக்குது. ஓகே, தென் வந்து இப்போ இதனுடைய ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து இது டெரைவ் பண்ணிங்கனாங்க. இதனுடைய ஆவரேஜ் வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை தான் வந்து நீங்கள் டபிள்யூவாக எடுத்துக்கிட்டு சின்ஸ் வந்து அப்புறம் வந்து ஸோ தீட்டா ஏ ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் 0, தீட்டா பியில் வந்து QL கியூப் டிவைடட் பை 24EI. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது L ஸ்கொயர்னு வரும் இங்கேலாம். ஓகே, ஸ்லோப்பே வந்து இங்கே, ஏன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு இது தேர்ட் ஆர்டர் கர்வாக வந்து இது பெண்ட் ஆகிடும். ஸோ இட் பிகம்ஸ் Q0 LQ by 24EI. இது வந்து you will have Q0 L power 4 by 30EI. ஓகே, இப்போ ஒரு simply supported beam. ஓகே, with the uniformly distributed load. இப்போ இதெல்லாம் மோஸ்ட் காமன் ரிசல்ட் ஃபார் த டிசைன் ஆஃப் பீம்ஸ். ஓகே, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன், தீட்டா ஏ ஈக்குவல் டு மைனஸ் தீட்டா பி. ஸோ இது வந்து இப்போ இது வந்து இந்த ரொட்டேஷன் ஏதோ ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் நீங்கள் தீட்டா ஏன்னு வச்சுட்டாங்க, இட் பிகம்ஸ் இட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஓகே, ஸோ அதனால் வந்து இட் பிகம்ஸ் அ தீட்டா மைனஸ் தீட்டா பி QLQ by 24EI or WLQ by 24EI. So maximum deflection will occur at the center, midpoint or
half of the span at x is equal to L by 2. So it becomes y is equal to 5 by 384 QL square by EY. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து WLன்னாங்க WL power 4 by EI. இதையே வந்து இந்த Qவை வந்து மல்டிப்ளைட் பை L போட்டு QL அப்படின்னு போட்டு அதுக்கு நீங்கள் Wன்னு கொடுத்துட்டீங்கன்னாங்க ஸோ இட் பிகம்ஸ் WLQ by EIங்கிற மாதிரி இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் த கேஸ் ஆஃப் அ பாயிண்ட் லோட். இப்போ இதுவும் அப்படி தான். நீங்கள் ஆக்சுவலாக இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் theta A minus theta B is equal to PLQ by 48 EI. This is also a more important. Again, the same simplified board with the varying load. Okay. So இது ஒரு lengthy expression ஆகும். theta A is equal to 7Q0 L cube by 360 EI. Okay. Y maximum இதெல்லாம் வந்து ரொம்ப Y maximumங்கிறது வந்து it will occur somewhere here. Okay, it is not nearer to the support. இந்த சப்போர்ட்டுக்கு நியராக. ஓகே, இது வந்து இட்ஸ் எ கர்வ் வந்து இது பாருங்க x power 5 எல்லாம் வருது இது ஆக்சுவலாக. ஓகே, இட்ஸ் ஹையர் ஆர்டர் பரபலா. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னாங்க இதெல்லாம் வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக அப்படி வந்து ஓகே ஒரு 4 டிஜிட் இந்த அக்யூரேசியில் போட்டால் தான் இதை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, தென் இங்கே வந்து theta B equal to QLQ by 45 EI at x is equal to 0.519 EL. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் கேசஸ். ஓகே, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் லோடு. ஓகே, இங்கே சப்போர்ட்டில் 0 சென்ட்ரலில் மேக்ஸிமம் சேம் அதனுடைய மிரர் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இந்த மாதிரி ஒரு லோடு. ஓகே, இதுக்கு வந்து ஓகே theta A இது வந்து மைனஸ் theta B. இது வந்து ஒரு ரெகுலர் பரபலா ஒரு செகண்ட் ஆர்டர் பரபலாவாக வந்து இது அடையும். ஸோ அதனால் வந்து இந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகே, Q0 L power 4 124 EA. ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கேசஸ். இப்போ நம்ம கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். ஓகே, 2008 இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த கொஷினில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாங்க ஸ்டாண்டர்ட் கேஸில் பார்த்தீங்க இவங்க கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ஓகே 5 by 384 WLQ by EKங்கிறது ஜஸ்ட் நம்ம இப்போ நம்ம பார்த்தோம். UDL வித் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL. WLQ by 3ங்கிறது வந்து இது இருக்குல்ல பாயிண்ட் லோட் அட் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் எ கேண்டிலிவர். இப்போ இதுதான் வந்து WLQ by 8 EI. ஓகே, இந்த சப்போர்ட் இங்கே கிடையாது. இது இட்ஸ் எ ஃபிக்ஸட் பீம் இங்கே சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு இண்டு மார்க் பண்ணிக்க இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்படி ஏதாவது இருந்ததுனாக்க ஸோ இட்ஸ் எ கேண்டிலிவர் வித் UDL. அதுக்கு தான் வந்து WLQ by 8 EI. இங்கே W வந்து UDLனு வேறு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ WLQ ஸோ இந்த டைப் பண்ணுறது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. கொஸ்டின் பேப்பர் ப்ரெஸ்ஸில் டைப் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த W அண்ட் W பாருங்க இதுவும் W ஒரே சிம்பிளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கேபிட்டல் W, இது W இது ஸ்மால் W பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, தென் UDLக்கெல்லாம் ஸ்மால் Wன்னு வந்து ஒரு சிம்பிள் வச்சுருக்கணும். இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு ப்ளஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்னொரு ப்ராப்ளம் மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டாங்க. இதையும் சப்போர்ட் மாதிரி இது அப்படியே ஏதோ வந்து திருப்பி யாரோ கரெக்ட் பண்ணிட்டாங்க இந்த கொஷினை. எக்ஸாமினருக்கு மேலே ஒருத்தர் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் இதுக்கு வந்து WLQ by இது வந்து WLQ by 3 EI. பாயிண்ட் லோடுக்கு வந்து 48 EI WLQ by 48 EI. UDLக்கு வந்து 5 by 384 WLQ. இது ரெண்டு கேண்டிலிவர் பீம், இது ரெண்டு செமி சப்போர்ட்டட் பீம். ஓகே, ஸோ த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ பீம் மே பி ரெடியூஸ் பை டிக்ரீஸிங் த டெப்த் ஆஃப் த பீம். ஸோ நான் சொன்னால டெப்த் இன்க்ரீஸ் ஆக வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இது என்னாகும் இன்க்ரீஸிங் த ஸ்பேன் ப்ரொவைடிங் கிரேட்டர் என்ட்ரி ரெசிஸ்டன்ஸ். ரைட், எனி ஆஃப் தீஸ் மெத்தட்ஸ் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னாக்க the deflection of the beam வந்து may be reduced okay only by increasing the depth of the beam தான். டிக்ரீஸிங்னு பண்ண முடியாது ஆக்சுவலாக. இன்க்ரீஸிங் த ஸ்பேன் பண்ணாலும் டிஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த கொஷனுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த இதுன்னு தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து இது பண்ணிட்டாங்க மேபி ரெடியூஸ்ட் பை இன்க்ரீஸிங் த டெப்த் ஆஃப் த பீமில் தான் பண்ண முடியும். கிரேட்டர் என்ட்ரி ரெசிஸ்டன்ஸ்னாக்கா ஃபிக்ஸட் பீம் ஆக்கி அப்படிலாம் வந்து பட் ஃபிக்ஸட் பீம் வில் பி ஆல்சோ. Okay, which one of the following method is convenient for determining the deflection of the beam with non-uniform flexural rigidity? And the E multiplied by I irukla it's called as a flexural rigidity. Okay, so இது already I told conjugate beam method. ரெண்டு varying cross section of the beam. ஒரு shaft varying diameterல ஒரு shaft வந்து இருக்கு, நீளமான shaft. ஒரு பாதிக்கு வந்து ஒரு diameter, அடுத்த பாதி இன்னொரு diameter. அப்படி இருந்தனாங்க we will have a conjugate beam method will be more convenient. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இந்த மாதிரி வேல்யூஸ் கேட்டுருவாங்க. அதுக்கு தான் அந்த டேபிளேஷன் கொடுத்துருக்குறேன்.
ஓகே, அப்போ 5WL², இந்த கொஸ்டினில் கரெக்டாக டைப் பண்ணியிருப்பாங்க. ஸ்மால் டபிள்யூனாக்கா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, இந்த ஸ்மால் டபிள்யூங்கிறது வந்து பர் மீட்டர் லென்த். இப்போ L⁴/384/A இந்த கொஸ்டின், இது வந்து ஆன்சர். ஓகே, இப்போ மேக்ஸிமம் டெஃபினிஷன் சிம்பிளி சப்போர்ட் பீம் ஆஃப் எல் வித் சென்ட்ரல் லோடு W, இது வந்து பாயிண்ட் லோடு ஆர் கான்சன்ட்ரேட் லோடு. அதனால இந்த டபிள்யூங்கிற கேபிட்டல் சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், WL3/48A. ஓகே, இது 2019 கொஸ்டின், இது வந்து 2018 கொஸ்டின். இப்போ ஓகே, யங்ஸ் மாடலஸ் an I is the moment of inertia, maximum duration of a cantilever with a carrying concentrate load at the free end. So capital W, WL3/3A. It is the correct answer. இப்போ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேப்பரில் உள்ளது. இது டிஎன்பிசி ஒரு ப்ரீவியஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பர். இப்போ யங்ஸ் மாடலஸ் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் EA into d⁴/dx² at any cross section of the beam is equal to load intensity at the section. இது வந்து ரிலேஷன் பிட்வீன் லோடு அதெல்லாம் வந்து இது பண்ணி போகும்போது இது வந்து திருப்பி நீங்கள் வந்து நம்ம அந்த இன்டெகிரேட் பண்ணியிருக்கிற இது இருக்குல்லையா, அதுலேருந்து நீங்கள் திருப்பி வந்து ரிவர்ஸில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்க. யூ வில் ஹாவ் d⁴/y is equal to d² will give you the load at the intensity of the section. That is the correct answer. Okay, இப்போ சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் அ மொமெண்ட் அட் த எண்ட். இப்போ நம்ம கேண்டிலிவரில் ஒரு மொமெண்டோட இருக்க ஒரு கேஸ் பார்த்தோம். அதே மாதிரி வந்து இதில் வந்து மொமெண்ட் இருந்ததுனாக்க சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் தென் இட் இஸ் த mL²/16EI. அந்த எம்ங்கிறது வந்து லோடு போல மொமெண்ட் L²/16EI. ஓகே, இப்போ தென் அகைன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் W, இது அகைன் இந்த கொஸ்டின் வந்து 2018 போட்ட கொஸ்டின் திருப்பி 2022 ரிப்பீட் ஆகுது. ஓகே ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் W, ஓகே, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. இங்கே கிளியராக படத்தில் கொடுத்துட்டாங்க, W/மீட்டர் அப்படின்னா மீட்டர் லென்த்து 5WL⁴. ஆனால் இங்கே சிம்பிளை கரெக்டாக கொடுத்துட்டு இதை டைப் பண்ணும்போது பிரிண்ட் பண்ணும்போது இங்கே கேபிட்டல் Lன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இங்கே டபிள்யூன்னு கொடுத்துட்டு இங்கே கேபிட்டல் டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் ஆன்சர், இந்த 5/384 கான்ஸ்டன்ட் வச்சு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அது